குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை கடத்த முயன்ற 6 பேர் கும்பலை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். இது தொடர்பாக பிரபல சாமியார் பிரதீப் குருஜி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ள நோட்டு கடத்தல் வழக்கில் சாமியாருக்கு உள்ள தொடர்பு என்ன? குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கள்ளநோட்டு புழக்கம் அதிகரித்திருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் சூரத்தில் இருந்து அகமதாபாத் நகரின் அம்ரைவாடி பகுதியில் ஒரு வெள்ளை நிற SUV வாகனம் சந்தேகத்திற்கிடமான வகையில் சென்று கொண்டிருந்தது. அதை தடுக்க முயன்ற போதும் நிற்காமல் சென்றதால் விரட்டி பிடித்து போலீசார் சுற்றி வளைத்தனர். அந்த வாகனம் சத்தியம் யோகா அறக்கட்டளையுடன் தொடர்புடைய வாகனம் என்பது முதல் கட்ட சோதனையில் தெரிய வந்தது. வாகனத்தின் உள்ளே சோதித்து பார்த்தபோது 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த வாகனத்தில் இந்திய அரசு மற்றும் ஆயுஷ் அமைச்சகத்தின் சின்னங்களும் ஒட்டப்பட்டிருந்தன. போலீசாரின் சந்தேகத்தை தவிர்ப்பதற்கும் அனைத்து இடங்களிலும் தடையின்றி நடமாடுவதற்கும் அவை பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட கள்ள நோட்டுகளை எண்ணி பார்த்தபோது 2 கோடியே 90 லட்சம் ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் ஒரு பெண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் விசாரித்த போதுதான் அடுத்த அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த ஒட்டுமொத்த கள்ளநோட்டு கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டவர் சத்திய யோகா அறக்கட்டளையின் நிறுவனராகிய பிரதீப் ஜோடாங்கி என்ற பிரதீப் குருஜி என்பது தெரிய வந்து போலீசார் அதிர்ந்து போயினர். ஆன்மீக நடவடிக்கைகள் என்ற போர்வையில் அவர் ஒரு கள்ளநோட்டு ஃபேக்டரியை நடத்தி வந்திருக்கிறார். இதையடுத்து துரிதமாக செயல்பட்ட போலீசார் பிரதீப் குருஜியை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் சூரத்தின் கம்ரேஜ் தாலுகாவில் உள்ள தோரன்பர்தி கிராமத்தில் ஸ்ரீ சத்திய யோகா அறக்கட்டளையின் ஆசிரமத்திற்கு அருகில் கள்ள நோட்டுகள் அச்சிடப்பட்டு வருவதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து அந்த இடத்தில் சோதனை நடத்தி அச்சிடும் ஆலை ஒன்றை கண்டுபிடித்தனர். கள்ள நோட்டுகளை அச்சிட பயன்படுத்தப்பட்ட எந்திரங்கள், மூலப்பொருட்கள், மடிக்கணினி, காகிதம் வெட்டும் எந்திரம், பணம் எண்ணும் எந்திரம் மற்றும் பிற உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட 6 பேரும் பிரதீப்பின் சீடர்கள் என்பதை குற்றப்பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்தனர். தனது ஆசிரமத்திற்கு நிதி திரட்டும் நோக்கில் அந்த 6 பேரும் கள்ளநோட்டு தயாரிப்பில் ஈடுபட்டதாக பிரதீப் குருஜி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் கள்ள நோட்டுகளின் வடிவமைப்பை அசல் இந்திய ரூபாய் நோட்டுகளைப் போலவே தோற்றமளிக்க செய்ய புகைப்பட திருத்த மென்பொருள், நவீன டிஜிட்டல் கருவிகள் மற்றும் ChatGPT போன்ற AI அடிப்படையிலான தளங்களும் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. கைதான 6 பேரில் ஒருவருக்கு வரைகளை திருத்தம் மற்றும் அச்சிடும் செயல்முறைகளில் நிபுணத்துவம் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இது கள்ள நோட்டுகளின் தரத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டது. இவர்கள் சீன நாட்டைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் வழிகாட்டுதலின்படி பணத்தாள்களில் வெவ்வேறு வரிசை எண்களை அமைத்ததும் அச்சு குறியீடுகளை சீரமைப்பதற்கும் சீன செயற்கை நுண்ணறிவு தளங்களின் உதவியை நாடியதும் தெரிய வந்துள்ளது. இந்த கள்ள நோட்டுகள் சூரத்தில் தயாரிக்கப்பட்டு புழக்கத்திற்காக அகமதாபாத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இவர்கள் ஒரு அசல் 500 ரூபாய் நோட்டுக்கு 1500 ரூபாய் கள்ள நோட்டுகளை தருவதாக கூறி கைமாற்ற முயன்றுள்ளனர். அந்த வகையில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை 66 லட்சம் ரூபாய்க்கு பேசி கைமாற்ற முயன்ற போதுதான் சிக்கியுள்ளனர். அவர்கள் தங்களது முதல் முயற்சியிலேயே சிக்கியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.